பொங்கல் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் வண்டலூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசல் இந்த கட்டத்தில் இதை எதிர்பார்த்த ஒன்றுதான். வெளியூருக்கு போனவங்க, சொந்த ஊருக்கு போனவங்களாம் சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நிலையை ஓரளவுக்காச்சும் கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அங்கே என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மீரான்? பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்னையிலிருந்து சென்றவர்கள் நேற்று முதல் சென்னை திரும்ப கொண்டு வருகிறார்கள். நேற்று மதியம் முதல் ஏராளமான கார்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி பயணம் செய்தார்கள். இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மதியம் முதல் நள்ளிரவு வரை ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் பல இடங்களில் ஏற்பட்டது. குறிப்பாக மதுராந்தகம் ஆத்தூர் சுங்கச்சாவடி, அதுபோல செங்கல்பட்டு சுங்கச்சாவடி பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. அதே போல சிங்கப்பெருமாள் கோயில், வண்டலூர், பெருங்குளத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்பொழுது அதிக அளவு சிறப்பு பேருந்துகள், வழக்கமாக இயங்கப்படும் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அலுவலக தினம் என்பதால் ஏராளமான பள்ளி, கல்லூரி வாகனங்களும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. வண்டலூரில் இருந்து தாம்பரம் வரையிலான பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் நிறுத்தப்படுகிறது. மற்ற போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு வரை இயக்கப்படுவதால் அதிக அளவு பேருந்துகள் தற்போது ஜிஎஸ்டி சாலையில் கோயம்பேடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குளத்தூரை கடந்து தாம்பரம் பகுதியில் ஏராளமான பயணிகள் வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையம் முழுவதுமே மனித தலைகளாக காணப்படுகிறது. அதே போல ரயில் நிலையத்திலேயும் அதிகமான பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தாம்பரம் பஸ் நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு விரைவு பேருந்துகள் வருவதற்காக மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல இந்த பெருங்குளத்தூர் பகுதி, வண்டலூர் பகுதியிலிருந்தும் அதிக அளவு பேருந்துகள் இயக்கப்படும் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. தற்போது அந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் தாம்பரம் மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் போது மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து போலீசார் 500 பேரும், சட்ட ஒழுங்கு போலீசார் 300 பேரும் அந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். பயணிகள் திரும்பி வரும் பொழுது அந்த பயணிகளுக்கான பாதுகாப்பும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மீண்டும் திரும்பி வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை காலை வரை போலீசார் ஜிஎஸ்டி சாலையில் இரு பகுதியிலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் தொடர்ந்து அந்த பணியில் இருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தற்போது போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் பட்சத்தில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக பேருந்துகள் திருப்பிவிடப்பட வேண்டும். அதே போல தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலை வழியாக பேருந்துகள் திருப்பிட வாய்ப்பு இருப்பதாகவும் போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கிறார்கள். தற்போது போக்குவரத்து சீராக சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.